guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஷாப்பி ஜோன்ல இருந்து சீரியல் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப பேசாம உள்ள போயிடலாம். இது ஒரு 18 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். சும்மா சொல்லக்கூடாது, இந்த வாட்டி கொஞ்சம் எல்லை மீறி போய் அரிய வகையான கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தரமான சம்பவம் இருக்குது. ஸோ மறக்காம கடைக்கு இவங்க எல்லைக்குள்ள இருக்கும் போதே அப்படி நாரு இன்னைக்கு எல்லையா வேற மீறுறாங்களா? எல்லாரும் 2 பஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. இன்னைக்கு கப்பு ஹெவியா வீசா போகுது. வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்டா குட்டி அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு என்கேஜ்மெண்ட் சீனை வச்சு என்னென்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண சம்பவம் கிடையாதுங்க. இதை பார்த்து நானே மிரண்டு உருண்டு போய் பார்த்துருக்கேன். வாங்க என்னன்றத உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த புள்ளைக்கும் அசோக்குக்கும் தான் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த புள்ள ராகவன் ஒருத்தர லவ் பண்ணுதான். லவ் மட்டும் பண்ணிருந்தா பரவாயில்லங்க. அவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல தெரியாம இந்த புள்ள கர்ப்பம் ஆயிடுச்சான். கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகவ் இருக்கிற இடத்துல அசோக் கூட நான் எப்படி ஸ்டேஜ்ல நிப்பேன்? ஓ டெலிகேட் பொசிஷன். சோ ராகவ் பண்ண சம்பவத்தால கர்ப்பமான இந்த புள்ள எப்படி ராகவ் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தனோட என்கேஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை கேட்டா, ராகவ் கண்ணு முன்னாடினா அவரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரா? அப்ப அவனை முத பிடிங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நீ இந்த நிச்சயத்துல நின்னுதான் ஆகணும். டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தாதான் கல்யாணத்தையே நிப்பாட்ட முடியுமா? என்னடா இது? நான் கூட நினைச்சேன்னா இப்போதைக்கு எல்லாருக்காகவும் இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஒரு குட்டிக்காரனை அடிச்சாச்சு எப்படியாச்சும் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்ல அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த நேரத்துல தான் கல்யாண பொண்ணு ஒரு டிமாண்ட் வைக்குது. நான் நிச்சயத்துக்கு வரேன், அசோக் எனக்கு நிச்சயம் மோதிரம் போடக்கூடாது. இது என்ன மாதிரி விளையாட்டு? கன்றாவி பிடிச்ச டிமாண்டா இருக்குது. ஏன்டா ஒரு என்கேஜ்மெண்ட்னா 2 பேரும் ரிங்க மாத்தி தானே ஆகணும். அது மொத்த குடும்பமும் நிக்கும் போது எப்பறாவது நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா அங்க ஹீரோ சார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உன் கையில ராகவ் தான் மோதிரத்தை போடுறான், நீ ரெடியா சீக்கிரமா. ஏண்டா இதுக்கு அந்த புள்ள சொன்னதே எவ்வளவோ மேல் போலயே. இப்போ மாப்பிள்ளை கூட என்கேஜ்மெண்ட் கிடையாது. இந்த புள்ள லவ் பண்ண ராகவ் கூட தான் இந்த புள்ள என்கேஜ்மெண்டே பண்ண போகுதா? அது மொத்த குடும்பமும் இருக்கும் போதா? என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நீங்க நம்மெல்லாம் இப்போ எப்படி அதான் அப்படியா அப்படிலாம் யோசிப்போமா? சப்பையா முடிப்பாங்க பாரு. ஏதாவது ஏதோ ஒரு பயங்கரமான காமெடி பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம ரெடி ஆயாச்சு. ஆனா பேர்பட்ட காமெடி எல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. ராகவ், அசோக் அண்ணா எவ்வளவு நர்வஸா இருக்காரு. போய் பக்கத்துல நின்னு சப்போர்ட் பண்ணு. எங்க நாள்ற மூஞ்ச காட்டுங்க. மாப்பிள்ளைக்கு பக்கத்துல ராகவ நிப்பாட்ட வைக்கணும் அப்படிங்கறதுனால போய் சப்போர்ட்டுக்கு நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டா போல மாதிரி கொண்டு போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்சுட்டாங்க. மோதிரத்தை எடுத்துக்கமா, பொண்ணு மாப்பிள்ளையே மோதிரத்தை மாத்திக்கோங்க. இப்ப 2 பேரும் போயிட்டாங்க. அதுவும் மாப்பிள்ள சார் ரிங் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் அப்படியே சீட்டோடயே அந்த இத பப்பாசுக்குள்ள மறைய போகுது. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். சாரி, 1 இல்ல 2. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. எச்சித்து போற அளவுக்கு இது ஒரு ட்விஸ்ட். ஆமா, இவங்க வெடிச்ச அந்த வெடியில அங்க இருக்கிற யாருக்குமே கண்ணே தெரியாம போச்சாமா. ஏண்டா ஒரு என்கேஜ்மெண்ட்னா ஒரு போட்டோகிராஃபர் கூட அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, போட்டோகிராஃபர் இல்ல. ஏண்டா ரிங் மாத்தும் போது எவனும் போனை எடுத்து ஒரு போட்டோ, அது அதானே முக்கியமான தருணம். அப்ப மாப்பிள்ளைக்கு தெரியும்ல. சரி, எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. இந்த குடும்பம் போட்டோ எடுக்காத ஒரு குடும்பம் அப்படின்னே வச்சுப்போமே. ஏண்டா ரிங்க மாத்தியாச்சு, 2 பேர் கையிலயும் ரிங்கு எப்படி இருக்கு அப்படின்னு கூடவா ஒருத்தன் கூட பார்க்க மாட்டீங்க. நல்ல கேள்வி. அடுத்த
கேள்வி. மாப்பிள்ளை கையில ரிங்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நடந்த இந்த கன்றாவியான சம்பவத்தை கூட்டத்துல இருந்த ஒரு வில்லி பாத்துருவா. பாத்துமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டானா. ஏய் அங்க பாரு வர்ஷினி அசோக்கு பக்கத்துல ராகவுக்கு மோதிரம் போட்டா. ஒன்னும் புரியல. உனக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? சேர்றா ட்விஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சாடான்னு சொல்லி கேட்டா கடைசியா ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கோங்கன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா டியூடு படத்துடைய ட்விஸ்ட். அங்க ரெண்டாறுல ஒரு மாப்பிள்ளை, நம்ம அசோக் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை தான் பிரதீப் ரங்கநாதனா. அவரு சம்பந்தத்தோட தான் இவ்வளவு டீம் பிளான் பண்ணிருக்காங்களா. அசோக் தேங்க்யூ. ஆக மொத்தத்துல காமெடி பண்ணணும்னு சொல்லி களத்துல மட்டும் இறங்கிட்டாங்கன்னா இவங்க அளவுக்கு மூணு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா? எதுக்கு இந்த வெடியெல்லாம் போடுறாங்க? மோதிரம் மாத்துனது கூட பார்க்க முடியல. ஆமா ஆமா. ஐயா நான் அந்த பக்கம் தான் வரேன். அடுத்ததா அர்ஷக் தீன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ஷஃபி ப்ரோ, 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல மனசாட்சி தைரியம் தான்டா. சீனை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல மனசாட்சி இருக்கு, எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். வாங்க 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 வாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், என்ன போய் சந்தேகப்பட்டீங்களே. இந்த சீரியல்ல மட்டும் இல்லங்க, படத்துல கூட ஹீரோயினும் வில்லனும் சண்டை போடுற சீன்லாம் நம்ம எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு சண்டையை நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. நான் சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குதான் எல்லாரும் முன்னாடி உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆக்சுவலா இந்த வில்ல பையன் போல இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு வில்லன் தான் அப்படிங்கறத ஹீரோயின் போயிட்டு குடும்பத்துல சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா பைத்தியக்கார பையன் போல, அவன் நல்ல பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டு கடைசியில இந்த ஹீரோயினை போய் அந்த வில்லன் கால்ல விழுந்து சாரி கேட்க விட்டாங்களா. மன்னிச்சிருங்க சார். என்ன சிஸ்டர் நீங்க, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. குடும்பத்துக்கு நல்லது பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஹீரோயின், ஆனா வில்லங்காலில் விழுந்து சாதி கேட்க விட்டா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரிதான் இந்த ஹீரோயினுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துச்சு. ஆனா மூக்குக்கு மேல வந்த கோவத்தை மூக்குக்கு கீழே மட்டும் இல்ல, வாய்க்கும் கீழே இறக்கி விட்டாங்க. வளர்ற மாதிரி தானே இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க அந்த சண்டையை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இனி நீ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாதடி. மான திருடுற நரி ரொம்ப நாளைக்கு கொகுக்குள்ள ஒளிஞ்சிருக்க முடியாதுடா. உனக்கு அவ்வளவு நக்கலா? எப்படி மைண்ட் வாய்ஸ்லயே பேசி சண்டை, பேசுறது மட்டும் இல்ல, அந்த மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணி அவர் ரிப்ளை வர பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ தலை கீழே நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. பாவன் பார்த்து விட்டா உனக்கு அவ்வளவு திமிரா இருக்குடி உனக்கு. எத்தனை நாள் நீ ஆடுறன்றதை நான் பாக்குறேன். என்னடா மைண்ட் வாய்ஸ்லயே சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா, இவங்க ஒரு படி மேல போய் அதே மைண்ட் வாய்ஸ்ல சேலஞ்ச் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கேடு கிட்டவன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிப்பேன். சேலஞ்ச் டி, நீ என்ன பண்ணாலும் உங்க வீட்டு பொண்ணை என் பொண்டாட்டியாக்கி யூஎஸ்க்கு பார்க்க தான் போறேன். இது டூ மச், இது டூ மச். சோ மைண்ட் வாய்ஸ்லயே சண்டை, மைண்ட் வாய்ஸ்லயே சேலஞ்சுன்னு இப்பேற்பட்ட சண்டையை நீங்க அந்த மன்னிப்பையும் மைண்ட் வாஷ்ல கேட்க வேண்டியது. இவன் நம்மளும் அப்படியே பேசலாம். எனக்கு வாயெல்லாம் டெய்லி வலிக்குது இல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன டக்குன்னு முடிஞ்சிருச்சு வீடியோ. இவர் பார்த்தாரு, ரொம்ப நேரமெல்லாம் பேசாத தம்பி, வரட்டா. நான் என்ன சொன்னேன், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, நன்றி வணக்கம். ஆனால் இந்த மைண்ட் வாய்ஸ் சீனை ஷூட் பண்ணுறதுல தான் செம பண்ணு. கஷ்டமான வேலை தான், ஆனால் சிரிப்பு வருது. ஒரு ஆனர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கன்றாவியான சண்டையை போட்டது மட்டும் இல்லாம சண்டை முடிஞ்ச உடனே என்ன தெரியுமா கேக்குறாங்க, பார்க்க தானே போறேன். வேற ஏதாவது பேசணுமா? ஒண்ணும் இல்ல சிஸ்டர். என்ன கண்டராவி அப்ப இவள்கிட்ட நீங்க பேசலையா? சண்டையை போட்டு விட்டுருக்கலாமேடான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் நாங்க சண்டை போட்ட மாதிரியே இருக்கணும், ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது, எங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டையா. நீ அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் களி திங்கதாண்டா போற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடுத்தவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்கறதெல்லாம் இந்த விசில் படத்துல விவேக் சாருக்கு ஒரு பவராவே கிடைக்கும். இந்த சீரியல் நடிக்கிறவங்களுக்குலாம் அந்த பவர் நேச்சுரலாவே அவங்க உடம்புல இருக்கு. அடுத்ததா குமுத்தினி சிவாஜி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் ப்ரோ, கார்த்திகை தீபம்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க,
மறுபடியும் மெமரி லாஸை வச்சு இவங்களால என்னென்ன காமெடிலாம் பண்ண முடியுமோ இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கடைசி வரைக்கும் மெமரி லாஸ் காமெடி மட்டும் நிப்பாட்டவே மாட்டாங்க போல. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தெரியல. நான் வரேன். இது உங்க ஆபீஸா? ஆமா. எப்படி இந்த மகாநதியில மெமரி லாஸ்ன்னு சொன்ன உடனே இதுதான்டா சான்ஸ், 2 பேரையும் பிரிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லி பிரிச்சு கூட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் இந்த கார்த்திகை தீபத்திலையும் நான் கூட ஏதோ ஒரு இடத்துல சரி ரைட்டுமா கார்த்தி தாமா அவன் புருஷன் சொல்லி சேர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்க ஒரு ஸ்டெப் மேலேயே போய் அந்த புள்ளைக்கு ஒரு புது மாப்பிள்ளையே கொண்டு வந்துட்டாங்க. நானே வந்து உங்களை டிராப் பண்றேன், பிக்கப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே வந்துக்கிறேன். நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். திருமதி செல்வம் சீரியல்ல செல்வம் கேரக்டர் எவ்வளவு நல்லவரோ அதே மாதிரிதான் இந்த கார்த்திகை தீபம்ல வர கார்த்திக் பொண்டாட்டிக்கு மெமரி லாஸ் ஆகி நம்மள மறந்துட்டா ஓகே. இப்போ இதில் ஷாஃபி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு மெமரி லாஸா ஆனால் பாருங்களேன் அதுக்கு அவனுக்கு ஒரு புது மாப்பிள்ளை கொண்டு அப்படின்னு அந்த சீரியல் பார்க்குற அவருக்கு எல்லாம் தெரியுது. நமக்கு ஆமாம் இவன் யாருடா நீங்கள் புது மாப்பிள்ளையா இருந்தானே பழைய மாப்பிள்ளையா இருந்தானே எங்களுக்கு புது மாப்பிள்ளை பழைய மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது. அதாவது எங்களுக்கு எல்லாருமே சைனீஸ் பீப்புள் பார்க்குற மாதிரி இருக்கு. யாரு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, இதில் எங்களுக்கு புது மாப்பிள்ளை யாரும் பழைய மாப்பிள்ளை யாருன்னே தெரியலையே. அப்படி தான் நாங்கள் உட்காந்து பார்த்துருக்கோம், ஏன்னா நாங்கள் சீரியல் பார்க்கறது இல்லை. ஆனா ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணணும். இவரை பாருங்க, அவருக்கு மாப்பிள்ளை பேசிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணட்டும், நான் பொறுமையாவே இருப்பேன் சொல்லி கடைசி வரைக்கும் பொறுமையா இருப்பார் போலயே. திருமதி செல்வம் நாடகத்துல செல்வம் கேரக்டர் எப்படி? அவன் ரொம்ப சொல்லுங்க, இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. போதும் போயிட்டு போ. எப்படி சுத்தினாலும் கிடைக்கல அந்த மெமரி லாஸ் பேஷண்ட்டை கொண்டு போய் கார்த்தி கூட தான் சேர்த்து வைக்க போறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். அதனால இப்ப கார்த்தி கம்பெனிலேயே அந்த புள்ளைய வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த புள்ள என்ன பண்ணுது, அவருடைய புது புருஷனை கூப்பிட்டு வந்து அந்த கம்பெனில நிப்பாட்டி வச்சா அவன் தம் அடிச்சிட்டு இருந்தான். செக்யூரிட்டி வந்து தம் அடிக்காதன்னு சொன்னா அதுக்கு அவன் அரைஞ்சிட்டான். இதை பார்த்த கார்த்தி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த புது மாப்பிள்ளைய அரைஞ்சிட்டான். கார்த்தி மறந்து போன பழைய புருஷன், இவன் இன்னும் மறக்காம இருக்கிற புது புருஷன். இவனை எப்ப மறக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப அங்கேருந்து ஓடி வந்து புது புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அந்த புள்ள பேசுது. பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? அந்த புள்ள அந்த புது புருஷனை பத்தி என்னென்னலாம் சொல்லுதுன்னு கேளுங்க. இவர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. யாரு இந்த புது மாப்பிள்ளை? அடிக்காதான் அவன் தான் இப்ப பிரச்சனையை உண்டு பண்ணானே. தீர்த்து வைக்க போறாரா? பிரச்சனையை தீர்த்து வச்சா நல்லவனா? ஓ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக செக்யூரிட்டி அடிச்சு அதை வச்சே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இவர் ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ப்பாராம்ல. என்ன சொன்ன? பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. இவரா? ஆமாங்க. அவரு தப்பு செஞ்சதுக்காகலாம் அடிக்கல, எனக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் அந்த கோபத்துல தான் அடிச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தாங்க, மறுபடியும் இந்த புள்ள மறந்து போன கார்த்தியை மறுபடியும் லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மறந்து போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இதை வச்சே ஒரு 400 எபிசோடு ஓட்டுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஃபார்மட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவரு நம்மளே பாக்குறாரு, அது போட்டோ இல்லையா? நான் கூட யோசிச்சேன், ஏங்க அது வேற போட்டோ ஒட்டி வச்சிருக்கேன். ஏண்டா ஆபீஸ் கதவுல இவ்வளவு பெரிய ஓட்டோ இருக்கு? நான் கூட யோசிக்கிறேன், போட்டோவில் ஒழுங்கா போஸ் கொடுக்காம முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் பாருந்தாள் இந்த பொண்ணு. என்ன நம்மளே ஒரு பொண்ணு பார்க்குறேன்னா, ஓஹோ அது போட்டோ இல்லையா? யூஸ்வலாக இவருக்கு தான் எல்லாம் தப்பு தப்பா தெரியும் கண்ணு. இன்னைக்கு எங்க 3 பேருக்கு தப்பு தெரியுதுன்னா தப்பு உங்க மேலதான் இருக்கு. மெமரி லாஸ்ல மறந்து போன பழைய புருஷனை இப்ப மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பழைய புருஷனை எப்படி புது புருஷனா மாத்த போறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல சீரியலை பொறுத்த வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டென்ட்டுக்கு மட்டும் லைட்டா பஞ்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மெமரி லாஸ்ங்கிறத மட்டும் லைட்டா எடுத்து தூக்கி விட்டோன்னு வைக்கல, அதுக்கப்புறம் பஞ்சமே இல்லாம ஓட்டிடலாம் போல. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே, வேலையும் கவனம் செலுத்த முடியல, இப்ப என்ன பண்றது? அடுத்ததா கனிஷ்கா கனி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, சந்தியா ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு சம்பவம் இல்லை, இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள பல சம்பவங்கள் இருக்குது. பாருங்க என்னன்றதை சொல்றேன். புதுசா கட்டின கட்டடம் இடிஞ்சு விழுந்து லஞ்சம் வாங்குற குற்றத்துக்காக ரகுராம் ஜானகி ஜெயிலுக்கு போகும். வழக்கமா சீரியல்ல வில்லியலுக்குன்னு வேற என்ன பொழப்பு இருக்குது? ஃபுல் டைம் ஜாபா யாரை என்ன பண்ணலாம் தானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பில்டிங்ல போயிட்டு ஒரு பாம்பு வச்சு விட்டாங்க. அந்த பில்டிங்கே உடஞ்சி போச்சு. கடைசியில் அந்த பழியை தூக்கி ஜானகி அண்ட் ரகுராம் இவங்க 2 பேர் மேலேயும் போட்டு விட்டு போலீஸும் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க 2 பேர் மேலேயும் பெரிய கம்ப்ளைண்ட். குற்றவாளிகளாக ரகுராம் ஜானகி.
இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜானகின்றவங்க அந்த ஊருடைய பிரசிடென்ட்டா, ரகுராம்ங்கிறவர் தான் அந்த ஊருக்கே தலைவரா. ஆனா இப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அந்த 2 பேருக்கு ஒரு லாயர் கூட கிடைக்க விடாம வில்லி வந்து தடுத்து விட்டானா. அப்ப வில்லி தான் பவர்ஃபுல். பெரிய மாவும் கார்த்திக்கும் வெளியே வர மாட்டேன் கேஸ்ல ஆஜராக விட மாட்டேன். அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஒரு லாயரையாச்சும் ரெடி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லி துடிச்சு பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு லாயர் கூட எட்டி பார்க்கலையா. அதனால நம்ம டைரக்டர் சார் என்ன பண்ணிட்டாப்புல, கிட்னியை தூக்கி மண்டையில சொருகி ஒரு ஐடியா வந்து யோசிச்சாங்க. என்னமா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா இங்க தானமா சுத்திக்கிட்டு கிடந்த. ஆனா நீ லாயர்ங்கிற விஷயத்தை எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தா கூட பரவாயில்லமா. ஓ குடும்பத்துக்கே சொல்லாம மறைச்சிட்டியா? இதுக்கு பேர் தான் யாருக்கு வந்தது? எப்பமா வக்கீலுக்கு படிச்ச, எப்ப பரீட்சை எழுதுன, இது எதுவுமே எனக்கு தெரியாது. எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். எப்படிமா எப்படி திடீர் லாயர் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் கரஸ்ல படிச்சு பார் கவுன்சில்ல பதிஞ்சு எப்படியே லாயர் ஆயிட்டல. இப்ப எங்க குடும்பத்துக்கு ஒரு லாயர் தேவை, வேற வழி இல்ல. ஏதாச்சும் ஒரு பண்ணிதான். அப்ப எதுக்கு படிச்ச? எங்க இருந்த ஒரு புள்ளைய திடீர் லாயர் ஆகிட்டாங்க. பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிஎல் கரஸ்ல படிச்சேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இதே அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தங்க சீரியஸா இருந்து எந்த டாக்டரும் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டக்குனு கத்தி எடுத்து என்ன வந்து கேட்டா, நான் கரஸ்ல டாக்டர் தெரியுமா, இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணாம இருந்து இன்னைக்கு தாண்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஐயோ இவங்களை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்க. சொல்லி கேட்டா, அதெல்லாம் கரஸ்ல படிக்கிற டாக்டர் ஆயிருவேன்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோலை மட்டும் கொண்டு வந்து ஆபரேஷன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க போலயப்பா. மைண்ட்ல வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிறேன். மாயாவே நமக்கு ஆஜராவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் கூட எதிர்பார்க்கறேன். இதுல இந்த திடீர் வெளிய வந்துட்டாங்க கூட ஓரமா விட்டுறலாம்னு வைங்களேன். அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கிட்டு வந்தாங்க. அது என்ன காமெடி தெரியுமா? இப்ப நம்ம விளையாட போறது சிரிச்சா போச்சே. நாங்க பார் கவுன்சில்ல இருந்து வந்திருக்கோம். மிஸ்ஸஸ் மாயா சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடாம வந்துட்டாங்க. லாயரா இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. பார் கவுன்சில் மெம்பர்ஸ் அங்கேருந்து வந்து அந்த புள்ள ரிஜிஸ்ட்ரேஷனே ஒழுங்கா பண்ணலங்க, அப்புறம் எப்படி வந்து வாதாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். மிஸ்ஸஸ் மாயா, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதுல சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. இங்க வந்து போடுங்க. எத்தனை ஒழுங்கா சைனே போடாம அவசர அவசரமா கேஸுக்கு வந்திருக்கியே நீ. என்ன அவங்களும் துரத்தி வந்துருக்காங்க. சைன் ஒரு சைனை போடுமா ஜட்ஜு. ஓ அப்படிங்க லாயர் இல்லையா? ஓகே ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கிங்க, சைனை போடுங்க, நீங்க லாயர் ஆயிருங்க. அப்போ எதிர்கட்சியா எதிரில் இருக்கிற ஒரு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லணுமா, அப்போ சைனுக்கு முதல் அவங்க வாதாடினதெல்லாம் செல்லாது. யாரை வச்சு வாதாடினீங்க? அப்போ சைனுக்கு பின் சைனுக்கு முன் அப்படின்னு கேஸை உடைக்க சார். இந்த இதில் நான் வில்லிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார். இவங்க இவ்வளோ அடாவடி பண்ணுறாங்க பாருங்க, வில்லியை விட மோசமாக போகிறாங்க. திடீர்னு லாயர் ஆகிறாங்க, பாதி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னும் சைன் வைக்கலையே அப்படின்றாங்க. என்னம்மா நீ கையெழுத்து போடாம விட்டியாம்ல, அப்போ 2 கையெழுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல ஒழுங்கா, இன்கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் எப்படி வந்து வாதாடிச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜ் என்னன்னா, கையெழுத்து போடாம பண்ணிட்டியா, ஐயா ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து கையெழுத்து போட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னே ஒன்றும் புரியல. எல்லா லாயரும் சேர்ந்து தான் இந்த சீன்ல எடுக்கிறாங்களோன்னு ஒரு டவுட் கூட வருது எனக்கு. புவனேஸ்வரி மேடத்துக்கு எதிராக ஆஜராகி அவங்களை நீ ஜெயிக்கலாம்னு பாக்குறியாடி? என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? சைன் வாங்க வந்துட்டு குத்த பாக்குறீங்க. போயிட்டு இருக்குது. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு சொருவ ட்விஸ்ட். தயவு செஞ்சு கொட்டாரவர்கள் என்ன வந்த ஏய் பேசாம இருக்கன. பார் கவுன்சில்ல இருந்து 2 மெம்பர்ஸ் வந்து ஜட்ஜி கிட்டயே பேசி அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் வயித்துல குத்திட்டு ஓடிட்டாங்க. சரி ரைட்டு, குத்திட்டு ஓடிட்டாங்க. இப்ப நேரா போய் மேடம் 2 பேர் வந்து கூட்டு போனாங்களா, நீங்க தான் மேடம் வயித்துல குத்தி விட்டு போயிட்டாங்க, என்னன்னு பாருங்க மேடம்னு சொன்னா அந்த ஜட்ஜி என்ன சொல்ல போறாங்க, இந்த சைன் போடுறதுக்கே 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோண்டாங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குறோமா அப்புறமா பாத்துக்கலாம் தானே சொல்ல போறாங்க. ஆனா இங்க இருக்கிறது யாரு? நம்ம ஹீரோயின் ஆச்சே. ஒரு சென்டிமெண்ட் அந்த இடத்துல சொருகணுமா இல்லையா? அதுக்காக நீங்க சொருகணும் அந்த சென்டிமெண்ட்டை நீங்களே கொஞ்சம்
வயிற்றுல நறுக்குன்னு கத்தியை வச்சு 2 சொறி விட்டு போயிருக்கான். இந்த புள்ள என்னன்னா அங்கிட்டு தொங்கிட்டு இருந்த ஸ்கிரீன் துணி எடுத்து வயிற்றுல சுத்திக்கிட்டு இங்க நடந்த சம்பவத்தை ஒரு துளி கூட லீக் ஆகுதுல, மூஞ்சில கூட கட்டிக்க மாட்டேன் வா போலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்து வாதாடிக்கிட்டு இருக்காம்ல. கோல்டு பார் ஜானகி அம்மா கிட்ட கொடுத்தீங்களா? நல்லா பேசுறீங்க. எத்தனை மணிக்கு? அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. வயிற்றுல கத்தி குத்து விழுந்திருக்கு. அது ஒண்ணு இல்ல 2 குத்து அங்கங்க வச்சு லைட்டா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில ஒரு முறுக்கு புளிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு கேஷுவலா வாதாடி இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு ஸ்வெட்டிங் கூட வர மாட்டேங்குது. அந்த மயக்கம் தாங்க. அந்த மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சம்பவத்துக்காக வந்திருக்கோமோ அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியா தான் வரும். மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும். தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுவே நாடிக்கிட்டு இருக்கு எபிசோடு மிஸ்ட். இந்த வழக்கின் தீர்ப்புன்னு மிஸ்ட் சொல்லுது. வளகார்ப்புக்கெல்லாமா தீர்ப்பு சொல்லுவீங்க? புதுசா இருக்கேடா. ஐயோ, கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, என் கட்சிக்காரர் கத்தினாருங்கிறதுக்கு பதிலாக குத்தினாருன்னு சொல்லிவிட்டேன், தூக்குதாரனை கொடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கேன். மயக்கத்தில் என் கட்சிக்காரர் தான் பயத்தில் குத்தினார் அப்படின்னு மயங்கிட்டு தான் எனக்கு என்ன ஆகுறது. ஆக மொத்தத்துல இந்த சீரியல்ல மட்டும் தான் கத்தி குத்து வாங்கிட்டு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு கடைசியா வாங்கி விழுவாங்க. கத்தி குத்த வாங்கிட்டு வாதாடி முடிச்சுட்டு எல்லாம் ஓகேவா மேடம், தீர்ப்பு சொல்லி இருக்கலாம் மேடம், ஓகே மேடம், இப்போ விழுற மேடம் பயக்கத்தை அப்படி சொல்லி விழுவாங்க. இந்த மாதிரி கோமாளித்தனத்துல சீரியல்ல மட்டும்தான் பண்ண முடியும் போல. அடுத்தா பெர்லின் அப்படிங்கிறவரு என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ப்ரோ விஜய் டிவில வரக்கூடிய அழகே அழகு அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட் பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இப்ப மறுபடியும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சுரேஷ் கொடைக்கானல் போறோம், நாமளும் போறோம். எங்க? அவங்க கொடைக்கானல் போனா நம்ம பாலக்காடு போறோம், நாமளும் அங்கதான் போறோம். ஆக்சுவலா இப்ப அவங்க கொடைக்கானலுக்கு போறாங்க, அதனால நம்மளும் கொடைக்கானலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் தானே மறுபடியும் சொல்றாங்க. கொடைக்கானல் விஷயத்த சொல்லிருக்கான் போல, என் வீட்டுக்காரரும் நாமளும் போலான்னு சொல்லிட்டாரு. சூப்பர் ரேவதி. இப்ப இவங்களும் எந்த ஒரு பேரை சொன்னாங்க? கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் பேரை தானே சொன்னாங்க. கொடைக்கானல் விஷயத்த சொல்லிருக்கான். அவர் பாலக்காடுன்னு சொன்னார்ல, அதனால அங்கேயும் போவாங்க. நாம ஏற்காடு போறோம்ல, என்னடா இது கொடைக்கானல் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிளான மாத்தி இருப்பாங்களோ அப்படின்னு தான் யோசிச்சேன். பாப்பா கொடைக்கானல் பார்க்க வேண்டாமா? அவ வந்தாலும் நல்லா தானே இருக்கும். டேய் பண்ணாட, காது கேட்கிறா இல்லையா உனக்கு? எதில் உட்காந்துக்கிட்டோம் பொண்டாட்டி ஏற்காடுங்கிற, நீ குழந்தை பாலக்காடு போகுங்கிற. பாலக்காடு இல்லையோ கொடைக்கானல் போகிற. ஐயோ என்னடா எங்களுக்கே குழம்பிருச்சு. ஏதோ ஒரு காடு. வாங்க எல்லாரும் கிளம்பி சுவிட்சர்லாந்து போவோம். ஆனா ஏற்காட கொஞ்சம் கூட எடுத்து பார்க்காம மறுபடியும் ரொம்ப கொடைக்கானல் 2 பேரும் மேய்ச்சிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து அந்த ஏற்காடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த மிஸ்டேக். நாம ஏற்காடு போறோம்ல, அவ கொடைக்கானல பாப்பா, நான் அவளை பார்த்துட்டு இருக்கணும். சரி, கிரேட் பிரேக் த்ரூ, கங்க்ராட்ஸ். நம்மளாம் இந்த பரீட்சை பேப்பரை லைன் பை லைன் ரீட் பண்ணி திருத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டீச்சர் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்னதா ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் சரி பொங்கி எழுந்து வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம்ல. நான் தப்பு பண்ண வந்துன்னு இருக்காரு உன் சைடு தான். சோ அதான் எனக்கு வீடியோ நீ ஹெவி கப்பு இன்னைக்கு. ஆஹா, அதுவும் அந்த கப்பு வச்சாங்களே பார்ட்டி பர்பஸ்ல மோதிரம் மாத்தினாங்க பாத்தீங்களா, அதுதான் கப்புல கப்பு பெரு கப்பு. தாங்க முடியல. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.